வணக்கம். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து தற்பொழுது தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் பார்த்தோமென்றால் கரையை கடக்க துவங்கி இருக்கிறது. இந்த நிலையில் தருமபுரி, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், ஈரோடு, தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், நெல்லை, ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கோவை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை போதிய மழை பொழிவு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், அதே போன்று வட மாவட்டங்களில் பெய்த அளவிற்கான மழை, மேற்கு மாவட்டங்கள், அதே போன்று கொங்கு மண்டலங்களில் அதிக மழைப்பொழிவை பெறவில்லை. இந்த சூழலில் நாளை கோவை, ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மேற்கு மாவட்டங்களான நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்த நிலையில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தற்பொழுது கரையை கடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அடுத்த கட்ட சுற்று, அதாவது 3வது கட்ட சுற்று மழையை தமிழகத்திற்கு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது கட்ட இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக கனமழை பெய்தது குறிப்பிடத்தக்கது. ஓரளவு தமிழகத்தை பொறுத்தவரை அணைகள் நிரம்பி வழிகின்றன. 15 அணைகள் நிரம்பி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறிய அணைகளும் தற்பொழுது நிரம்பி வழிகின்றன. இந்த சூழலில் செம்பரம்பாக்கம் ஏரியும் தற்பொழுது 24 அடி இருக்கிறது. அதில் 22 அடியை எட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. 750 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. படிப்படியாக இந்த நீர் திறக்கப்படக்கூடிய அளவு அதிகரிக்கப்படும் என தெரிய வருகிறது. 3வது சுற்று வடகிழக்கு பருவமழை பரவலாக மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்றின் திசை வேகத்தை பொறுத்து இது தமிழகத்தை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.